ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே ரைட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கேனியன் அண்ட் நியர்பையில் இருக்கிற நேஷ்னல் ஃபாசல் பார்க் தான் விசிட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்க்கு. அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே அங்கே தான் அசம்பிள் ஆவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க. குட் மார்னிங். ஹலோ, ஹாய் சாயர். ஸோ அசம்பிள் டைம் வந்து 5 o'clock போட்டிருந்தோம் அண்ட் 5:20க்கு ரைட் அவுட். ஸ்லைட் டிலே ஃபார் சம் பர்சனல் ரீசன்ஸ் ஃபியூ ரைடர்ஸ்னால. ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. எக்ஸப்ஷன்ஸ் அட் டைம்ஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் எல்லோரும் வந்த உடனே வி ஸ்டார்டட் ஆர் ரைட். ஸோ நானும் இன்னொரு ஃப்ரெண்டு எடிசன்றவரும் அதை ஜஸ்ட் மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட் த ரைட் ஃப்ரம் த ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி மார்னிங் ரைட்ஸ் கிளம்பும்போது யூஸ்வலாக நம்ம என்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நைட்டே ஃபியூல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஆல்சோ ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். ப்ராப்பர் ப்ரெஷர் 2 டயர்லேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நான் இன்ஃப்ளேட்டர் கேரி பண்ணுவேன் ரைடுக்கு. அண்ட் அதை வச்சு தான் நான் வீட்லேயும் வந்து ப்ரெஷர் செக் பண்ணிவிடுவேன். முன்னாடி நாள் நைட்டே ஐ டூ தட். அண்ட் ஒரு சேஃப்டிக்காக ஐ கேரி அந்த பஞ்சர் கிட்டும் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதையும் நான் கேரி பண்ணிப்பேன் எனி ரைட் ஐ கோ. அவன் ஒட்டிகிட்டே தான் போயிட்டு இருக்கான். அவரை பார்த்துக்கிறீங்களா சுரேஷாக? இப்போ ஆக்சுவலி நம்ம போகிற பிளேஸ் வந்து திருவாக்கரை அப்படின்ற இடம். அண்ட் இட் இஸ் ரொம்ப நியர்பை ஃப்ரம் பாண்டிச்சேரி, லைக் 25 kilometers அந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வருது. நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா இங்கே செங்கல்பட்டு ரூட் வழியாக தான் போகிறோம். ஏன்னா ஈசிஆரில் போகலான்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஈசிஆரில் வந்து மேரத்தான் நடக்கிறதுனால இட் வில் பி டூ க்ரௌடட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் ஈசிஆரில் வந்து இப்போது அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுனால ரோட் இஸ் நாட் தட் குட். அப்படின்றதுனால வி சோஸ் திஸ் ரூட் டுடே. இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஈசிஆர்லேயும் போகலாம் ஆர் இந்த செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாகவும் போகலாம். அண்ட் டு பி ஹானஸ்ட், இந்த திண்டிவனம் செங்கல்பட்டு இந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அரவுண்ட் 153 kilometers. இதுவே நம்ம பாண்டிச்சேரி வழியாக ஈஸியாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் இட் ஷுட் பி 30-40 kilometers அடிஷ்னலாக நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் பேக் டைம் ஈசிஆரில் வந்து மேரத்தான் அண்ட் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ டிராஃபிக்காக இருக்கும். இட் வில் டிலே ஆர் ரீச் டைம் அப்படின்றதுனால ஜிஎஸ்டி ரோட் எடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட கெட்ட நேரம் இங்கேயும் வந்து இட் வாஸ் லைக் இன் பிட்வீன் ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட் ஹியூஜ் டிராஃபிக் இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஹால்ட். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour டிலே ஆகிடுச்சு எங்களோட பிளான்ட் எண்ட் டைம் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு டியூ டு திஸ் டிராஃபிக். ஸோ டியூ டு திஸ் அன்ஃபார்ச்சுனேட் டிராஃபிக் சீன்ஸ் ஆல்ரெடி டிலே ஆனதுனால ஸ்லைட்டாக ஃபியூ ரைடர்ஸ்க்கு கொஞ்சம்
லைக் கொஞ்சம் இல்லை ஹெவியாகவே பசிச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ வி ஸ்டாப்ட். இங்கே செங்கல்பேட் கிராஸ் பண்ண உடனே ஆனந்தரமணா அப்படின்னு சொல்லிட்டு பியூர் வெஜ் ஹோட்டல் அது. மினி டிஃபன் சாப்பிட்டோம் அண்ட் இட் வாஸ் எக்ஸப்ஷனல். சும்மா சொல்லல, இட் இஸ் வெரி நைஸ். இன்கேஸ் இப்போது நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரோடை க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டாப் தேர் அண்ட் have a breakfast. Since அந்த ஹோட்டலோட ஃபுட்டேஜ் கரப்ட் ஆனதுனால I'm just giving you the details of the hotel and வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். சங்கத்தில் உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா? ஸோ ஆஸ் யூஷுவல் எங்கள் கம்யூனிட்டியில் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ஒரு சின்ன கேதரிங் வேர் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி வேர் வி கம் டு நோ அபவுட் தி நியூ ரைடர்ஸ் ஹூ ஜாயின் த குரூப். அது ஒரு பாண்டிங் செஷனாக இருக்கும். தட் இஸ் மஸ்ட் அண்ட் எவ்ரி ரைடில் வி ஹாவ் தட் செஷன். ஸோ இந்த ரைடில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்ஷலிங் பண்ணேன் அண்ட் என் கூட வந்து ராம் அப்படின்ற ஒரு ரைட்டரும் வந்து மார்ஷல் பண்ணார். அண்ட் கிஷோர் வாய்ப்பே இல்லை, ஹீ இஸ் த பெஸ்ட் நேவிகேட்டர் எவர் திஸ் என்ஃபீல்ட் சிண்டிகேட்டர் சீன். வேறு லெவல் நேவிகேஷன் பண்ணார் அவர். லீட் யுவர் ஸ்பீட் த கமாண்டர். சொல்றத கேள்றா. மிலிட்டரியில பெரிய போஸ்டிங் போனப்ப கூட இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்க மாட்டாங்க. இவன் பாருங்க, பெரிய ஏதோ எஸ்பிஜி கமாண்டர் மாதிரி தூருங்கிறான். அந்த திண்டிவனம் கிராஸ் பண்ணி லெஃப்ட் எடுத்து அந்த ஒரு ஸ்ட்ரெச் ரோடு வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ரோடு. இட் வாஸ் வெரி நைஸ், ஸ்மூத் அண்ட் ஆஸ் யூஷுவல் எங்களோட கம்யூனிட்டி வந்து லீடை ஃபாலோ பண்ண மாதிரி சிங்கிள் ஃபைலாக ரைட் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் மெனி வெஹிக்கிள்ஸ்லேருந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ விச் தே டூ யூஸ்வலி இந்த ரைடர் கேங்கை பார்த்தோன்னா தட் ஆல் வாஸ் ஹேப்பனிங். அண்ட் நான் ஏன் சிங்கிள் ஃபைலில் போவேன்னு கேட்காதீங்க. ஆஸ் இ செட், நான் மார்ஷல் பண்ணுறதுனால நான் ஜஸ்ட் அந்த குரூப் வந்து ப்ராப்பராக வந்துட்டுருக்கா, நோ பிரேக் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன், நத்திங் எல்ஸ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து நேஷ்னல் ஃபாசல் வுட் பார்க். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அங்கே மட்டும் அந்த ரீச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெச் வந்து அந்த ஊருக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் கோ ஓவர் ஸ்பீட். ஸோ இந்த திருவாக்கரைன்ற வில்லேஜ் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் திண்டிவனம் அண்ட் பாண்டிச்சேரி. அண்ட் இந்த ஃபாசல் பார்க் வந்து மெயின்டைன் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மெயின்டைன் பை தெம். ஸோ இந்த பிளேஸ் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பார்க் வந்து கண்டெய்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 200க்கும் மேலே பெட்ரிஃபைட் ட்ரீ ஃபாசல்ஸ் இருக்குது இங்கே. அண்ட் இங்கே இருக்கிற மரங்கள் ஒன்றும் 20 மில்லியன் வருஷம் பழசு. அண்ட் இங்கே இருக்கிற மரம் எல்லாமே அது கல்லாக மாறிடுச்சு. அந்த ப்ராசஸ் தான் வந்து பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு அந்த மினரல்ஸ்லாம் வந்து வுட்டை ரீப்ளேஸ் பண்ணி அது கல்லாக மாறிடுச்சு. இது வந்து லைக் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நடக்கிற ப்ராசஸ். அண்ட் இந்த மரம்லாம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளட்டில் அடிச்சிட்டு வந்த மரம்ன்ட்டு நம்புகிறாங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதோட ஹிஸ்ட்ரி ஏதாவது பார்த்துருப்பீங்க, நம்ம என்ன மாதிரி இடத்துக்கு வரும் அப்படின்ட்டு. பார்க்கலையா? அப்போ என்ன வேணா சொல்லலாம். ஓகே, பேசிக்கலி ஃபாசல்ஸ் நார்மலாக ஃபார்ம் ஆகும் இல்லையா, நிறைய நாள் வந்து ஒரு தண்ணி பட்டு இந்த மாதிரி அப்படியே அன்டச்டாக இருந்து. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் 2 crore years old. அங்கே என்ட்ரியில் வரும்போதே பார்த்துருப்பீங்க 20 மில்லியன் இயர்ஸ் பேக் இந்த இடத்துல ஃபாசல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு லொக்கேஷன் வந்து பெரம்பலூர் கிட்டே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த 2 லொக்கேஷன்ஸில் தான் யூ கேன் சி சச் ஓல்டு ஃபாசல்ஸ். ஸோ இது பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இப்போ நம்ம போகும்போது ஏர்த்தில் வந்து கீழே கிராக் விட்ட மாதிரி கீழே நம்மளால் நடக்க முடியும். அந்த இடத்துல ரிவர் போயிருக்கு 2 crore years பேக். அந்த இடத்துல ரிவர் போயிருக்கு அப்படின்றது சான்றிதழ் இருக்குது. ஸோ அதுதான் முன்னாடி அங்கே எழுதி வச்சுருந்தாங்க.
ஸோ அங்கே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃப்ளட் வந்துச்சு அந்த இடத்துல. நிறைய ஃப்ளட் வந்து பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த ட்ரீஸோட எடுத்துட்டு நமக்கு கொண்டு போய் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த தண்ணி பட்டு 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 சாண்ட்லேருந்து நார்மலாக வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அந்த ட்ரீஸ் மேலே அந்த பிரான்ச்சஸ் மேலாம் பட்டு அந்த வுட்டானது ஸ்டோனாக மாறி இருக்குது. அது நார்மலாக அந்த வுட் வந்து காலப்போக்கில் ஸ்டோனாக மாறதுக்கு பேர் தான் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 2 crore இயர்ஸாக கிராஜுவலாக நடந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பட் இந்த இடத்துல நம்ம போகும்போது நார்மலாக யூ கேன் சி பாட்டில்ஸ் அண்ட் சம் நாட் குட் ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பனிங். அந்த மாதிரி இதை நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரொமோட் பண்ணணும், நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வரும்போது நம்ம பிளாக்ஸ் போடுவோம். ஸோ அதை பார்த்துட்டு 4 பேர் இந்த இடத்துக்கு வரும்போது ஏன்னா இந்த மாதிரி 2 கோடி வருஷம் ஒரு நேச்சர் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஈஸியாக ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடணும். அதே மாதிரி இப்போது அந்த ஃபாசிலானது வந்துட்டு ராக்காக மாறினாலும் ராக் ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி ராக் மாதிரி இருக்காது. ஸோ இஃப் யூ கேன் டூ லைக் திஸ் இட் வில் பிரேக். ஸோ இட் இஸ் அ வெரி டெலிகேட் ராக்கி ஏரியா. ஸோ அதே மாதிரி போகும்போது உங்களுக்கு ஒரு பார்த்தாலே தெரியும் மரமானது உங்களுக்கு அது ராக்காக மாறின மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கீழே நடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு மரத்தோட ட்ரங்க் தெரியும். ஸோ அதுக்கு பேர் தூக்கு மரம் அப்படின்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு காலத்தில் அந்த இடத்துல தூக்கு மாட்டி செத்துருக்காங்களாமா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ சி இட் இஸ் a 2 kilometer ஸ்ட்ரெச். ஸோ நார்மலாக இது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும் அப்படின்னா யூஎஸ் அந்த மாதிரி ஏரியாவில் நிறைய இருக்குது. ஏன்னா தீஸ் கைஸ் ப்ரிசர்வ் அண்ட் கீப் இட். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு சென்னை பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ கேன் see and explore and enjoy today. Thank you. ஸோ அடுத்து நாங்கள் கிளம்புன ஸ்பாட் தான் வந்து பாண்டிச்சேரி கேனியன். அது ஆக்சுவலி திருவாக்கரை கேனியன் தான், ஆனால் ரைடர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரி கேனியன்னு சொல்லி அந்த பேர் அப்படியே ஆயிடுச்சு. இல்லை வண்டி மட்டும் போட்டார். இந்த ரூட் கொஞ்சம் மோசம்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் வந்து ரெட் சாண்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நார்மலாக இருக்கும். பட் சடனாக அங்கே ஒரு லூஸ் சாண்ட் பேட்ச் மாதிரி வந்துட்டு அதில் தான் வந்து வண்டி கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகிடுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி நல்லா கருஞ்சறுத்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ போக போக இந்த ரோடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், அது இப்போ செவத்த குட்டி ஆகிடுச்சு. வண்டி ஃபுல்லாக அப்படியே செம்மண்ணில் கவர் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போகிறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டிட்டு சாவடிக்கிறதுக்கு. இந்த கேனியன் ஸ்பாட் போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரோடெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இது வந்து கம்ப்ளீட்டாக செம்மண் ரோடு தான். அண்ட் சில இடத்துல ஹார்டாக இருக்கும், சில இடத்துல லூஸாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அண்ட் இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பல கோடி வருடங்களுக்கு முன்னால் இது வந்து ஒரு ரிவர் போயிட்டு இருந்த இடமா இருந்தது. அண்ட் அந்த தண்ணி போய் அந்த தண்ணி அரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த லேண்டை அது கிரேவ் பண்ணியிருக்கு இந்த கேனியான்ஸ் மாதிரி. கைஸ், இந்த கேனியன் ஸ்பாட் வந்து இட் இஸ் நாட் அன் அஃபிஷியலி டெவலப்டு டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ நீங்கள் வந்து ஃபென்சஸோ இல்லை கார்ட்ஸோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. அண்ட் இந்த சாயில் வந்து ரொம்ப சாஃப்டாக அண்ட் பிரிட்டலாக இருக்கிறதுனால நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பைக் வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஸ்லைட் ஆகுறதெல்லாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த எட்ஜஸ்லலாம் நின்று ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ரிஸ்கி. ஏன்னா அது உடஞ்சி கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் ஹர்ட்.
அண்ட் இந்த பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் டைம் டு விசிட் இஸ் மார்னிங் ஆர் சன்செட். அண்ட் சன்செட் ரொம்ப லேட்டாக இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரீட் லைட்ஸோ இல்லை எதுவுமே இருக்காது. இன்கேஸ் நீங்கள் வெஹிக்கிளில் காரோ இல்லை பைக்கோ வரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி மட்டும்தான் நீங்கள் ஊருக்குள்ளே போகிற வரைக்கும். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணதும் சரி, ஆடியோவும் சரி, இது எல்லாமே வந்து ஃபோனில் பண்ண விஷயம். அண்ட் இன்கேஸ் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் டூ சப்போர்ட். தேங்க்யூ.